ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அடித்து புசி. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 13-15 வசனம் வரை சொல்லுகிறது, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞான திருஷ்டி அடைந்த போது 3 முறை வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி பேதுருவோடு பேசியது. முதல் முறை அந்த சத்தம் அடித்து புசி என்று சொன்னது. 2வது அந்த சத்தம் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொன்னது. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் தமது சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கும் கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் புறஜாதியாரை கீழாக மதித்தார்கள், தீட்டாக எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாயிருந்தது. சீஷர்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்க வேண்டிய தேவ கட்டளைகளை பெற்றார்கள். இப்பொழுது வானத்திலிருந்து உண்டான சத்தத்தால் கர்த்தர் இஸ்ரவேலருக்கும் புறஜாதியாருக்கும் நடுவே நின்ற பிரிவினை என்ற தடுப்புச் சுவரை தகர்த்தார். கர்த்தர் அசுத்தமானதை சுத்தமாக்குகிறவர். அவர் சுத்தமாக்கினதை ஒருபோதும் தீட்டாக எண்ணவே கூடாது. கர்த்தர் ஒரு விசை இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பிலே மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தீண்டக்கூடியவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. பேதுருவுக்கு அதை உணர்த்தும்படி வானத்திலிருந்து பேசினார். நீ புறஜாதியார் என்றும் புற தேசத்தான் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் பாராதே, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் பாராதே, மொழி வித்தியாசம் என்றும் இன வித்தியாசம் என்றும் பாராதே. பரலோகம் எல்லோருக்கும் உரியதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்திலுள்ள சகல மனுஷருக்காகவும் இரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆகவே புறஜாதியாருக்கும் பரலோகம் சொந்தமானது என்பதை எடுத்து சொன்னார். கர்த்தராகிய இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். யாரெல்லாம் தங்களை பாவிகள் என்று ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதி மதமாயிருந்தாலும் அவர்களை ரட்சிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். 62ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நான் உயர்ந்த ஜாதி என்று ஒருவன் மேன்மை பாராட்டினால் அவன் பொய்யாக இருக்கிறான். தங்களை கீழ்ச்சாதி என்று தாழ்த்திக் கொள்கிறவர்கள் மாயையாக இருக்கிறார்கள். 2 பேரையும் தராசில் வைத்து நிறுத்தி பார்க்கும்போது அங்கே அவர்கள் மாயையிலும் லேசானவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் திருமணம் செய்விக்கும் போது சில ஜாதி வித்தியாசங்களை பார்க்கிறார்கள். அது பரலோகத்திற்கு விரோதமான செயல் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாக இருப்பது பரிசுத்த ஜாதி ஒன்றே. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் அந்த பரிசுத்த கூட்டத்திலே
ஒருவராக கட்டாயம் காணப்பட வேண்டும் அல்லவா? இன்றைய நினைவிற்கு ஏசாயா 26:2 சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 13, 14 மற்றும் 15 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19 அதிகாரம் 21 41 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமாய் இருக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.